எல்லாருக்கும் வணக்கம். கோயம்புத்தூருக்கு வந்தது கருடன் படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன். ஃபேன்ஸ் மீட்டிங்காக ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வந்து வர 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மே 31. வர 21 ட்ரெய்லர் ரிலீஸு. மே 21 அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். ஃபேன்ஸ் மீட்டிங்காக வந்திருக்கேன். படத்தில் உங்களோட அனுபவம் இந்த படத்தில் என்னோட அனுபவம்னா விடுதலை பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காமெடியான பார்த்த சூரி விடுதலையில் ஒரு வேற மாதிரி ஒரு ஜேனலில் நான் இருந்திருப்பேன். வேற ஒரு பரிமாணத்தில் நான் அந்த படத்தில் இருந்து நினைக்கிறேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். விடுதலைக்கு அப்புறம் இந்த கருடன் படத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எதிர்பார்த்த சூர்யா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் ஒரு வேற மாதிரி இன்னும் ஒரு சூர்யா பார்க்கலான்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு இல்லை, கண்டினியூ கதை நாயனாரே எனக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது. காமெடிக்கான வாய்ப்பு வரலை, கதை நாயனாரே வருது. அதனால அதில் பெட்டரான கதையாக எனக்கு ஏற்ற கதையாக நான் கேட்டு பண்ணலான்ட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து டாக்டர் துரை செந்தில்குமார் சார், எல்லாரும் தெரியும் உங்களுக்கு. காக்கி சட்டை, எதிர்நீச்சல், பட்டாசு கொடி 4 படம் பண்ண ஒரு இயக்குனர் துரை செந்தில்குமார் சார். வெற்றிமாறன் சார்ட்டு ஒர்க் பண்ணவர். அவர் படத்தை நடிச்சிருக்கு. சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு. ஒரு பெரிய ஹீரோ. இந்த கதைக்கு அந்த ரோல் அவர் பண்ண சரியாக இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக சசிகிட்ட கேட்டோம். அவர் யோசிக்காமல் எஸ் சொல்லிட்டாரு. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு கதையை கேட்டு. அவர் பண்ணுறாரு. அப்புறம் சமுத்திரகனி அண்ணன் ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் உன்னி முகுந்தன் கேரளாவில் மாலிங்கபுரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க, பெரிய கலெக்ஷன் ஆச்சு. அந்த ஹீரோ இந்த படத்தை அவரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. அப்புறம் மைன் கோபி பண்ணுறாரு. ஸ்வேதா நாயர், இன்னும் நிறையா பேர் பண்ணுறாங்க. இந்த 1947 நடிச்ச அந்த பொண்ணு ரேவதி சர்மா, அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க. டாக்டர் உதயகுமார் சார் நடிச்சிருக்காங்க. சார்ஜ், இப்படி ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. மியூசிக்குமே மெயினாக யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆதர் வில்சன் கேமராமேன். கண்டிப்பாக இதுவும் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்ல எமோஷனல் ஆக்ஷன் கொஞ்சம் இருக்கும் இதில். ஆமாம், இதுலேயும் அதில் வேற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு, இதில் கொஞ்சம் வேற மாதிரி. கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.